ஃபர்ஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்பயும் நம்ம இந்த லூப்பிங் விஷயங்கள் தான் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல்ல இருந்து பைனரி அண்ட் தென் இதோட ரிவர்ஸ். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெசிமல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே 5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா, இந்த 5 எப்படி பைனரி கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, 5 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ், ரிமைனிங் 1. 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ், ரிமைனிங் 0. லிட்டரலா இவ்வளவுதான். இல்லைன்னா 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 0 1. ஸோ ஐடியா என்னன்னா 0 வர வரைக்கும் சுத்திட்டே இருக்கணும். இது ரிவர்ஸ்ல எழுதணும், which is basically 101. இப்ப 10 அல்லது 7 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 7 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 3, பேலன்ஸ் 1. 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ், பேலன்ஸ் 1. 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 0, பேலன்ஸ் 1. ரிவர்ஸ்ல பார்க்கும்போது 111. இன்னொரு எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு எடுத்தோம்னா 2 டேபிள் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் 0, 2 டேபிள் 1 டைம் 0, 2 டேபிள் பண்ணும்போது 0 டைம்ஸ் 1. ஸோ 100. ஸோ எப்படி பைனரி டெசிமலை வந்து பைனரியா மாற்றணும் அப்படின்றதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஜஸ்ட் 2 ஆல் டிவைட் பண்ணணும், வர ரிமைண்டரை எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த வேல்யூ 0 ஆச்சு அப்படின்னா அப்ப ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வேல்யூவை ரிவர்ஸ்ல எடுக்கணும். ஸோ பிரேம், ஸோ கான்செப்ட் புரிஞ்சுங்களா? டவுட் இருக்குங்களா? புரியுது சார். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இங்க என்ன டாஸ்க் பண்றோம்? சத்தமா. ஓகே. ஸோ அதை பண்ணும்போது இந்த ப்ராசஸ்ல என்னென்ன ஸ்டெப் எல்லாம் பண்றோம்? இனிஷியலா நம் ஈக்குவல் டு 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம். ஸோ நம்ம 2 ஆல் டிவைட் பண்றோம். ஓகே, அடுத்து என்ன பண்றோம்? ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை இந்த இடத்துல? ரிமைண்டர் எடுத்து வைக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரிமைண்டரை டிஜிட்னு சொல்லலாம், இல்ல லெட்ஸ் சே இது ரிமைண்டர் வச்சுக்கலாம். ஆர்இஎம்னா ரிமைண்டர். என்ன பண்றோம்? என்னுடைய நம்மள இருந்து மாடுலோ 2 போட்டா ரிமைண்டர் வந்துடும். ஸோ 5 மாடுலோ 2, 5 மாடு 2 போட்டோன்னா ரிமைண்டர் 1ன்னு வந்து இருக்கு. இந்த 1 அப்படியே இருக்கட்டும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் திருப்பி என்ன பண்றோம்? ஸோ ரிமைண்டர் 5 மாடுலோ 2 போட்டா 1 வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்ப நம் ஈக்குவல் டு நம் பை 2ன்னு போடணும். ஏன்னா 5ன்றது தான் நம்ம. நெக்ஸ்ட் டைம் 5ன்றது என்னது? சாரி, நம்மன்றது 2. ஸோ 5 டிவைட் பை 2ன்னு போட்டீங்கன்னா உங்களோட நம் வந்து 5ல இருந்து 2ஆ மாறிடும். புரியுதுங்களா? இத ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். எது வரை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும்? கண்டிஷன் என்ன? ஸோ என்னோட நம் வேல்யூ இட் ஷுட் பி நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்மளோட 5ஆ இருக்கு. இந்த மாதிரி வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த நம்பர் நம்பர் போடுறோம். இதே விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்ப இது எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம கையில இந்த ரிமைண்டர்ன்ற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 4 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும், அப்புறம் 0ன்னு இருக்கும், இப்போ 1ன்னு இருக்கும். இப்போ இது டவுட் இல்லைன்னா இப்போ இதுக்கான கோடு மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். என்னுடைய நம் லெட்ஸ் சே 6ன்னு வைக்கிறேன்.
என்னுடைய கண்டிஷன் நம்ம போட்ட மாதிரி நம் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறது சுத்திட்டே இருக்கும். என்னுடைய ரிமைண்டர் நம் மாடுலோ 2. ஸோ என்னோட நம் வேல்யூவை நம் டிவைட் பை 2ன்னு சொல்லி போடுவோம். இப்போதைக்கு என்னுடைய ரிமைண்டரை நான் பிரிண்ட் பண்றேன். ஜீரோ 1 1 சொல்லி வருது. ஸோ நம்ம 6ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம்னா 2 டேபிள்ல பண்ணும்போது 2 டைம்ஸ் 0 3. 2 டேபிள்ல பண்ணும்போது 1 டைம்ஸ் பேலன்ஸ் 1. 2 டேபிள் 0 பேலன்ஸ் 1. ரிவர்ஸ்ல எழுதும்போது 1 1 0 பண்ணணும். ஆனா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? 0 1 1 சொல்லி வந்திருக்கு. இப்ப கொஸ்டின் என்னவா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் எனக்கு 0 1 1ன்ற ஒரு வேல்யூ வருது. ஃபர்ஸ்ட் டைம் 0 1 1. இதை நான் என்னவா மாத்தணும்? 1 1 0வா மாத்தணும். எப்படி மாத்தலாம் பாத்தீங்கன்னா 1 1 0வா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? ஸ்டெப் 1 0 அப்படியே போடலாமா? இந்த 1 இங்க போடலாம். இந்த 1 தேர்டு இதுல போடலாம். இப்ப இதை கூட்டினா 110 வரணும்னா என்ன பண்ணணும்? இங்க என்ன வேல்யூ வரணும்? 0 வரணும். இங்க என்ன வேல்யூ வரணும்? 0 0 வரணும். அப்ப இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை இப்படி மாத்திருக்கோம். அடுத்து இருக்கிற வேல்யூவை ஒரு 0 ஆட் பண்ணணும். அடுத்து இன்னொரு 0 ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே வரணும். செகண்ட் வேல்யூ ஒரு 0 ஆட் ஆகணும். தேர்ட் வேல்யூ ஒரு 0 ஆட் ஆகணும். அப்போ ஒரு நம்பரை ஒரு டிஜிட் இந்த பக்கம் தள்ளி வரணும்னா என்ன பண்ணணும்? இன்டூ என்ன போட்டா அப்படி வரும்? இன்டூ 1. ஸோ ஐடியா என்ன? ஃபர்ஸ்ட் வர நம்பரை இன்டூ 1 போட்டீங்கன்னா 0ன்னு ஆயிரும். அடுத்து வர நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 + 1 11 ஆயிரும். 10 + 0 10 ஆயிரும். அடுத்து 100 ஆயிரும். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லெட்ஸ் சே நான் 14 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 2ஆல பண்ணும்போது 7 டைம்ஸ் 0. 2ஆல பண்ணும்போது 3 டைம்ஸ் 1. 2ஆல பண்ணும்போது 1 டைம்ஸ் 1. 2ஆல பண்ணும்போது 0 1. அப்ப என்ன ஆகுது? இதுதான் எனக்கு வருது. இது எப்படி மாத்துவோம்? இன்டூ 1 இன்டூ 10 இன்டூ 100 இன்டூ 1000. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ரிவர்ஸ்ல வரணும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு 0 கடைசியா வரணும். அதனால ஜஸ்ட் 1ஆல் மல்டிப்ளை பண்றேன். செகண்ட் இருக்கிற வேல்யூ எனக்கு இங்க செகண்ட் வரணும். அதனால 10ஆல் மல்டிப்ளை பண்றேன். which is 10 0 10 100 111 0. இப்ப இந்த கான்செப்ட் புரியுதா? இப்ப பேசிக்கா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வர வேல்யூ எதாவது மல்டிப்ளை பண்றோம்? 1ஆல பண்றோம். அப்ப நான் என்ன பண்ணணும்? என் அவுட்புட்டை இன்ட் பைனரி 0ன்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? வர ரிமைண்டரை ஃபர்ஸ்ட் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுலயே போட்டுக்கிறேன். ஸோ அப்ப என்ன ஆகுது? என்னோட பைனரி ஈக்குவல் டு பைனரி இன்டூ ரிமைண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே பைனரி இங்க என்ன போட்டிருக்கோம்? 1ஆ இருக்கணும். அப்ப இங்க என்ன பண்றோம்? இத 0 போட்டுப்போம். அப்புறம் ஆட் பண்ணணும். ஓகே. அப்ப இந்த இடத்துல என்னுடைய பைனரி பிளஸ் வர வேல்யூ 0. அடுத்து இப்ப இந்த 0ன்றது தான் என்னுடைய பைனரியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 10 ஆட் பண்ணி இந்த பைனரியிலே போடுவோம். இந்த 100 ஆட் பண்ணி இந்த பைனரியிலே போடுவோம். பேசிக்கா சம்முன்னு நம்ம ஒரு ப்ராப்ளம் போட்டோம் பாத்தீங்களா? அது சம்முக்கு பதிலா இப்ப பைனரின்னு பேர் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஸோ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வேல்யூவை இங்க வரும். ஸோ வர நம்பரை பைனரியில போடுவோம். அப்ப இனிஷியலா பைனரி 0ன்னு இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த 0 ஆட் பண்ணுவோம் பிளஸ் 0. அப்புறம் இந்த 10 ஆட் பண்ணுவோம் 0 பிளஸ் 0 பிளஸ் 10 ஆகும். அப்புறம் இந்த 100 ஆட் பண்ணுவோம் 100 110 வரும். இது ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணணும். இனிஷியல் அது என்ன வேல்யூவா இருக்கு 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் 1 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க 1 போறோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வேல்யூ என்னவா இருக்கணும்? அப்ப இந்த 1 என்ன பண்ணுவீங்க 1 10 மாத்தணும். அப்ப என்ன பண்ண முடியும் 1 போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் இதை 10 மாத்தணும். எப்படி மாத்த முடியும்? 1ன்ற கான்ஸ்டன்ட் 10 மாறுமா? என்ன பண்ணணும்? அதுக்கு பேர் என்ன? வேரியபிள். அப்ப இந்த இடத்துல நான் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். அதோட இனிஷியல் வேல்யூ என்ன 1. ஸோ அப்ப இந்த இடத்துல நான் கவுண்ட்னு கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய கவுண்டோட வேல்யூ என்ன இந்த இடத்துல 1. செகண்ட் டைம் கவுண்டோட வேல்யூ என்ன 10. அப்போ 1 10 மாத்திரம் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்னுடைய கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் இன்டு 10. ஸோ என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா என்னுடைய பைனரி வேல்யூ 0 பிளஸ் என் கவுண்டோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் டைம் 1. என்னுடைய ரிமைண்டர் என்ன 6 போடும்போது இங்க இருக்கு 0. ரிமைண்டர் 0. அப்ப 1 into 0 0 plus 0 it becomes 0. 10. ஏன்னா count equal to count into 10. ஓகேவா? அப்ப இங்க என்ன போடுவோம் 10 into என்னுடைய ரிமைண்டர் என்ன இப்ப 1. So 10 into 1 10 plus 0 டோட்டல் எவ்வளோ 10. நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய கவுண்ட் என்ன 100. ரிமைண்டர் என்ன 1. So 100 plus 10 110 ஆன்சர் வரும். ஸோ லூப் வெளியே வந்தோடனே இங்க this is my binary. இங்க பிரிண்ட் பண்றதுனால 2 தடவை வந்து 14 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு 1110 வரும். நீங்க அடுத்த ப்ரோக்ராம் போட போறீங்க, ஜஸ்ட் நான் எழுததான் போறேன். ஓகேங்களா? இதுக்கான ரிவர்ஸ் எப்படி நம்ம யோசிப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி போகணுன்றதை நீங்க தான் சொல்லணும். இப்ப என்ன பண்ண போறோம்னா பைனரியில இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ண போறோம். அதாவது 101ன்ற ஒரு இது எடுத்துச்சு வச்சுக்கோங்களேன், 110 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னா 0 into 2 power 0 இந்த நம்பர் எடுத்து 1 into 2 power 1 இதை எடுத்து 1 into 2 power 2. இது என்ன ஆகும் 0 into 1 1 into 2 1 into 4. 0 into 1 0 1 2s are 2 1 4s are 4. டோட்டலா 6. 6 கொடுத்தா 1 1 0 வந்துச்சு பாத்தீங்களா? ஓகே, இப்ப ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் எழுதுங்க. முதல் ஸ்டெப் என்ன பண்ணோம், ரிவர்ஸ்னா ரைட் சைடுன்னு சொல்றீங்க. ஓகே, ரைட் சைடு வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல இருக்கிற மொதல் நம்பரை எடுக்கணும். டேக் த ஃபர்ஸ்ட் digit from the input. எப்படி எடுப்பீங்க? இது கூட ஆல்ரெடி நீங்க போட்ட விஷயம் தான். 110ல இருந்து கடைசி நம்பர் 0 எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், மாடுலோ. எக்ஸலண்ட். மாடுலோ என்ன பண்ணணும், இதுதான் என்னோட இன்புட் நம். மாடுலோ என்ன போட்டா எனக்கு கடைசி டிஜிட் வரும்
10. ஸோ நம் மாடுலோ 10 போட்டோம்னா கடைசி டிஜிட் நம்மளுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் திங் ஸ்டெப் 1 டன்னா. இது லாஸ்ட் டிஜிட் இது. ஓகேங்களா? இதை நான் டிஜிட் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணோம், கடைசி டிஜிட்டை எடுத்தோம். அதாவது இந்த கோடை இப்படி போட்டு இந்த 0ன்னு கடைசி எடுத்ததுக்கான ஈக்குவலன்ட் இது. செகண்ட் ஸ்டெப் அதை 2 பவர் 0வால மல்டிப்ளை பண்ணும். இப்படியும் யோசிக்கலாம், இல்லது எடுத்த உடனே 1ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன பண்றோம், இந்த நம் இன்டூ 10 டிஜிட் இருக்கு, இந்த டிஜிட்டை எடுத்து எதோட மல்டிப்ளை பண்றோம், 1ஆல பண்றோம். இந்த நம்பர் அடுத்து என்னவாகும், அப்ப கவுண்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க என்ன பண்றோம், இந்த இடத்துல லிட்டரலா ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா மல்டிப்ளை அந்த லாஸ்ட் டிஜிட் வித் 1. ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணோம், டிஜிட் இன்டூ கவுண்ட் வச்சோம். அப்ப கவுண்டோட இனிஷியல் வேல்யூ என்ன, 1. அதை இங்க சைட்ல எழுதிடுவோம். கவுண்ட் 1ன்னு சொல்லி போட்டாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டிஜிட் எடுக்கணும். நெக்ஸ்ட் டிஜிட் எடுக்கணும் என்ன பண்ணணும், 110ல இருந்து இந்த 1 எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் 0 எடுத்தோம், மாடல் 10 போட்டு 0 எடுத்தோம். இப்போ 1 எடுக்கணும், என்ன பண்ணணும், I can give a clue. இப்படி இருக்கிற நம்பரை நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் மாடலோ 10 போட்டு இந்த 0 எடுத்தாச்சு, டிவைட் பை 10 போட்டு இந்த 11ஆ எடுத்துடலாம் இல்லைங்களா. எடுத்துட்டா மறுபடியும் எனக்கு அதே மாடலோ 10 போட்டோம்னா 1 வந்துடும், 1. ஸோ அப்ப என்ன பண்ண, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அப்டேட் என்னுடைய நம். எப்படி பண்ணுவோம், நம் ஈக்குவல் டு நம் டிவைட் பை 110 11 எப்படி மாத்துவோம், எதால டிவைட் பண்ணணும், எதால டிவைட் பண்ணணும், 10ஆல. மூணாவது ஸ்டெப் முடிஞ்சு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அடுத்து என்ன பண்றோம், கண்டுபிடிச்ச வேல்யூல ஆட் பண்ணிட்டே போறோம். அப்ப இதே விஷயத்த ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். ரிப்பீட் ஸ்டெப்ஸ் 1 to 3. நாலாவது ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா, ஆட் இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச add the result of 2. ஸ்டெப் 2ல கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணும். ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிச்சோம், டிஜிட் இன்டு கவுண்ட். அப்ப என்னுடைய சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் டிஜிட் இன்டு கவுண்ட். முடிஞ்சா நெக்ஸ்ட் டைம் திருப்பி சுத்தி வரும்போது கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கணும், 2ஆ இருக்கணும். அப்ப கவுண்டோட வேல்யூ அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸ்டெப் நம்பர் 5, அப்டேட் கவுண்ட். அப்ப என்ன பண்ணுவோம், இது 5ஆவது ஸ்டெப். இப்ப இந்த 5 ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே எடுத்து எழுதணும்னா கோடு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு. அப்புறம் கண்டிஷன் என்ன, எப்ப ஸ்டாப் பண்ணுவோம், இத வேல்யூ நூத்தி 10 இருக்கும், டிவைட் பை 10 போட்டோம்னா 11ஆ இருக்கும், டிவைட் பை 10 போட்டோம்னா 1ஆ இருக்கும், டிவைட் பை 10 போட்டோம்னா 0வா இருக்கும். எப்ப ஸ்டாப் பண்ணணும், அப்ப கண்டிஷன் என்ன, லாஜிக்கலா நம் நாட் ஈக்குவல் டு 0. இப்ப இதே கோட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப் 1 என்ன பண்ணோம்,
digit equal to num modulo 10. இங்க இருக்கிற இந்த கோட் அப்படியே எழுதுறேன். in digit equal to num modulo 10. அப்ப numன்ற ஒரு வேரியபிள் தேவை. அதான் என்னோட இன்புட். int num equal to 110. ஸ்டெப் 1 முடிச்சாச்சு. ஸ்டெப் 2 கண்டுபிடி டிஜிட்டையும் கவுண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். டிஜிட் இன்டு கவுண்ட். இது மல்டிப்ளை பண்ணி என்ன பிரயோஜனம்? லாஜிக்கலா இந்த சம்மோட ஆட் பண்ணணும். ஸோ அப்ப sum equal to sum into sum plus digit into count. இந்த ஸ்டெப் முடிஞ்சு. அடுத்து அப்டேட் num equal to num divided by 10. என்ன சொல்லிருக்கோம்? ரிப்பீட் ஸ்டெப் 1 2 3. ரிப்பீட் பண்ணணும்னாலே whileல ஒரு லூப்பை போட்டுருவோம். கண்டிஷன் என்ன? இன்னொரு ஸ்டெப் அப்டேட் கவுண்ட். கவுண்ட் இன்டு 2. இப்ப நம்மையும் கவுண்டையும் இனிஷியலைஸ் பண்ணல. சரி, சம்மையும் கவுண்ட். சம்மோட இனிஷியல் வேல்யூ என்ன? கவுண்ட் இனிஷியல் வேல்யூ என்ன? ஓகே, நம்பர் 0. ஒன்ஸ் இது வந்துச்சுன்னா நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ எக்ஸ்ன்னு வந்திருக்கு. இதே 0 போட்டோம்னா 14. இப்ப லிட்ரலா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணோன்றத இங்கிலீஷ்ல எழுதணும். அந்த இங்கிலீஷ்ல எழுதின விஷயத்த மேத்தமேட்டிக்கலா எழுதணும். அது அப்படியே வந்து நம்மளுக்கு தெரியும். ஒன்ஸ் இங்கிலீஷ்ல எழுதிட்டோம்னா அது எப்படி வந்து ப்ரோக்ராமிங்கா மாத்தணும் அப்படின்றதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டோம். 5 ஸ்டெப் இருந்துச்சு. அந்த 5 ஸ்டெப் எடுத்து போட்டா கோடு. ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா புரியுதுங்களா? ஸோ ஒரு கோடு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த கோடு என்ன பண்ணுது அப்படின்ற இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும். 2/0, 2/1, 2/2 இப்படி பண்ணும்போது காமனா இருக்கிறது 1 2 4 அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு எந்த ஆர்டர்ல எழுதுனீங்களோ அதே ஆர்டர்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பா எழுதுனீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் அல்காரிதம் சொல்லுவாங்க. நம்ம சால்வ் பண்ண போற ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அல்காரிதம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார் லூப்னு ஒண்ணு இருக்கு, டூ வைல்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஃபார் லூப் அப்படின்னா என்ன, டூ வைல்னா என்ன அப்படின்ற இந்த விஷயம் தான் பார்க்கணும். இப்ப நம்ம ஜென்ரலா ஒரு விஷயம் எழுதணும். ஸோ என்ன எழுதணும்? ஒரு வைல் லூப் எழுதணும். எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இப்ப இந்த கோடை நான் ஒரு ஃபார் லூப்பா எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். வைல் லூப்பும் ஃபார் லூப்பும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. லாஜிக்கலா சின்டெக்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஃபார் இங்க போட்ட இனிஷியல் வேல்யூவை நான் இங்க போடணும். கவுண்ட் ஈக்குவல் டு 1. இங்க போட்ட கண்டிஷனை நான் இங்க போடணும். கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு 5. இங்க போட்ட அப்டேட் வேல்யூவை நான் இங்க போடுறேன். அவ்வளவுதான். ஸோ நம்ம பார்த்த 3 விஷயத்தையும் இங்க போட்டு இங்க ஆப்வியஸா அந்த ரிப்பீட்டட் டாஸ்க்கை மட்டும் இதுக்குள்ள போடுவோம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? என்னுடைய இனிஷியல் வேல்யூ, கடைசின்றது என்னது? என்னுடைய அப்டேட் வேல்யூ, என்னுடைய கண்டிஷன் பாத்தீங்கன்னா இது என்னுடைய ரிப்பீட்டட் டாஸ்க். ஸோ இப்படி இருக்கிற வைல் லூப்பை இந்த மாதிரி சின்டெக்ஸ் மாத்தோம்னா அது ஃபார் லூப். வைல் லூப்புக்கும் ஃபார் லூப்புக்கும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப நம்ம இந்த எழுதின கோடை 5 இங்கே நம்ம இன்ட் கவுண்ட்னு போட்டுக்கலாம். இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1, கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு நம், கவுண்ட் ஈக்குவல் டு
count plus 1. Print star. while போட்டு போடுற கோடுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இதை ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, count equal to count plus 1 you can write it as count plus plus. இந்த ஆபரேட்டருக்கு பேர் என்ன சொல்லுவீங்க பாத்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. count plus plus என்ன பண்ணும், பிளஸ் பிளஸ் முன்னாடி இருக்கிற வேரியபிளோட ஒரு நம்பரை ஆட் பண்ணிடும். ஸோ எங்கெல்லாம் கவுண்ட் பிளஸ் ஒன் போட்டீங்களோ அங்க கவுண்ட் பிளஸ் பிளஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் மைனஸ் ஒன்னுன்றத கவுண்ட் மைனஸ் மைனஸ் போடலாம். இந்த மைனஸ டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆபரேட்டர் இல்லை, டபுள் ஸ்டார் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஐடியா என்ன, இதோட ஜஸ்ட் ஒரு ஒரு ஷார்ட் ஹேண்ட் சொல்லிக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் ஒன்னு கவுண்ட் பிளஸ் பிளஸும், கவுண்ட் மைனஸ் ஒன்னு கவுண்ட் மைனஸ் மைனஸும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருக்கலாம். இதுக்கு பேரு ஆட் பண்ண இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர், மைனஸ் பண்ண டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் அதுல ரெண்டு விதமான கமெண்ட்ஸ் இருக்கும். சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்னா என்னன்னா, நீங்க டபுள் ஸ்லாஷ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் ஆஃப் கோட உங்களுடைய ஜாவா ஸ்கிப் பண்ணிடும். மல்டி லைன் கமெண்ட்ன்றது ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் அண்ட் எண்ட்ஸ் வித் ஆஸ்ட்ரிக் லெஃப்ட். இப்படி கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள கொடுக்குற எல்லா விஷயத்தையும் அது கமெண்ட் பண்ணிடும், which means skip பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ int count equal to 9 ரெண்டு ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகுது, இந்த லைனை நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம், which means நம்மளுடைய ஜாவா கோட் இந்த ஜாவா லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது, இதை இக்னோர் பண்ணிடும். இது எதுக்காக யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் எதுக்காக எழுதுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் டு பிரிண்ட் அ நம்பர். நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்றத நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமா எழுதி வச்சுக்கலாம். இதே ஒரு ரெண்டு லைன்ல இந்த ப்ரோக்ராம் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி, this program is to understand the comments definition. So இது மல்டிலைன் கமெண்ட்ஸ். ஸோ மோர் தென் ஒன் லைன் இருக்கு இந்த விஷயத்த உங்களுடைய ஜாவா ப்ரோக்ராம் இக்னோர் பண்ணிரும். இப்ப இந்த இடத்துல நான் டபுள் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா இந்த லைன் இக்னோர் பண்ணிரும். அப்ப கவுண்ட் டிக்ளரே பண்ணலன்னு சொல்லி எரர் சொல்லுவோம். ஏன்னா கமெண்ட் பண்ணதுனால அந்த லைன் கணக்கு எடுத்துக்காது. ஸோ அந்த லைனை இக்னோர் பண்ணிருச்சு. அதனால வந்து ஜாவா எரர் சொல்றான். கவுண்ட்ன்ற வேரியபிளே எனக்கு யாருன்னு தெரியாதுன்ற எரரை சொல்றான். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னா என்ன, மல்டி லைன் கமெண்ட்ஸ்னா என்ன? ஸோ கமெண்ட்ன்றது பேசிக்கா ஜாவா ப்ரோக்ராம், உங்களோட ஜாவா ப்ரோக்ராம் முன்னாடி நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட இக்னோர் பண்ணிடும், அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. இதுதான் கமெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்து ஓகே, do while னா என்ன? do while it is similar to while loop. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனை போட்டுட்டு அப்புறமா கண்டிஷன் போடுவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஜெனரலா என்ன பண்ணுவோம், whileல கண்டிஷன் போட்டுட்டு முடிஞ்சு.
டூ வைல்ல ஃபர்ஸ்ட் இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த வைல் டூ வைல் பிளாக் இருக்கும், அப்புறம் கண்டிஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இங்க என்ன நடக்கும், இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ட்ரூவா இருந்தா மட்டும்தான் லூப்புக்கு உள்ள போகும். கரெக்டுங்களா? கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்தா லூப்புக்கு உள்ள போகும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி கண்டிஷன் செக் பண்ணாது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி டைரக்டா உள்ள போய் லூப் எக்ஸிக்யூட் ஆயிடும். லூப் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறமா கண்டிஷன் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் எடுத்து கண்டிஷன் செக் பண்ணாது, டைரக்டா உள்ள இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறமா கண்டிஷன் செக் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். பட் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி உள்ள வரும், லூப் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்தா மறுபடியும் போகும், ஃபால்ஸா இருந்தா உள்ள போக வெளியே வந்துடும். இது எல்லாமே காமன் தான். ஒரே டிஃபரன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃப்ரீ லாஜிக்கலா. சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். count equal to 1 while count less than equal to 5. Print count plus plus. இப்ப என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த லைனுக்கு வருமா? கவுண்ட் வேல்யூ என்ன? நெக்ஸ்ட் டைம் வரும், கவுண்ட் வேல்யூ என்ன? போயிட்டே இருக்குமா? அப்ப எதுக்காக கண்டிஷன் போட்டுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் 1 இருக்கும், இங்க வந்து பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்டோட வேல்யூ 2 ஆகும், கண்டிஷன் 2 less than equal to 5 ன்னு பார்ப்போம். ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அப்ப 2 பிரிண்ட் ஆகும், இங்க வரும்போது கவுண்டோட வேல்யூ 3 ஆயிரும், 3 less than equal to 5 ட்ரூ. 3 பிரிண்ட் ஆகும், கவுண்டோட வேல்யூ 4 ஆகும், ட்ரூ. அதுக்கப்புறம் 4 பிரிண்ட் ஆகும், இங்க 5 வரும், 5 less than equal to true, இங்க வரும், 5 பிரிண்ட் ஆகும், 6 ஆகும், கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், வெளியே வந்துடும். இப்ப இதுல ஒரே பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் 10 கொடுக்குறேன். இப்ப சொல்லுங்க, 10 கொடுக்கும்போது என்ன வேல்யூ இப்ப பிரிண்ட் ஆகும்? அவுட்புட் என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும், லைன் நம்பர் 8 பார்க்கும், 10 வேல்யூ கவுண்ட்ல போடும், 9 பார்க்கும், உள்ள வரும், இங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃப்ரீன்றதுனால உள்ள வந்து பிரிண்ட் ஆயிருச்சு, கவுண்டோட வேல்யூ 11 இருக்கும், 11 less than equal to 5 பார்க்கும், ஃபால்ஸ், வெளியே வந்துடும். இதுதான் டிஃபரன்ஸ். இதே ஒரு வைல் லூப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது கவுண்ட் ஈக்குவல் டு 10, கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணி சொல்றோம். இந்த கோட் இப்ப இங்க என்ன பிரிண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, லாஜிக்கலா எதுவுமே பிரிண்ட் ஆகக்கூடாது, எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஏன்னா கவுண்ட் 10 இங்க வரும், 10 less than equal to 5 பார்க்கும், ஆப்வியஸா இது ஃபால்ஸ், உள்ள போயிடும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே உள்ள வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி உள்ள வரும், அந்த உள்ள கோட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும், செக் பண்ணதுக்கு அப்புறம் இட் இஸ் சிமிலர் டு வைல் லூப். ஸோ வைலுக்கு டுவலுக்கு டிஃபரன்ஸ் என்ன, வைல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் உள்ள வரும், இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் உள்ள வந்துடும், அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணி அதுக்கப்புறம் இட் இஸ் சிமிலர் டு வைல். ஸோ இன்னும் டூ வைல பாத்தீங்கன்னா இங்க செமிகோலன் போடணும், அது சின்டெக்ஸ்.